இந்த வீடியோல நம்ம 11th ஜியோகிராஃபில இருக்கக்கூடிய அனைத்து கலைச்சொற்கள் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி 6th 7th 8th வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணியாச்சு. சோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு பாத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அகழி. அகழி என்பது ட்ரெஞ்ச். அகழி என்பது ட்ரெஞ்ச். அண்ட சுழற்சி. அண்ட சுழற்சி என்பது கேலக்டிக் மூவ்மெண்ட். அண்ட சுழற்சி என்பது கேலக்டிக் மூவ்மெண்ட். ஆலங்கட்டி மலை. ஆலங்கட்டி மலை என்பது ஹெயில். ஆலங்கட்டி மலை என்பது ஹெயில். ஆண்டு முழுவதும் தோன்றும் நோய் எண்டமிக் டிசீஸ். எண்டமிக் டிசீஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டு முழுவதும் தோன்றும் நோய். ஆழ்கடல் சமவெளி. அபெசல் பிளான்ஸ். அபெசல் பிளான்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆழ்கடல் சமவெளி. இயற்கை வளம். நேச்சுரல் ரிசோர்ஸ். இயற்கைனா நேச்சுரல், வளம்னா ரிசோர்சஸ். ஓகேங்களா? அப்ப இயற்கை வளம் என்பது நேச்சுரல் ரிசோர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா புலப்படாத ஆற்றல். புலப்படாத ஆற்றல்னா கண்ணுக்கு புலப்படாத ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா டார்க் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ புலப்படாதன்னா டார்க், இருட்டா இருக்கும். ஆற்றல் என்பது எனர்ஜி. இடப்பெயர் என்பது டோபோனைம். ஓகேங்களா? சோ டோபோனம் அப்படிங்கிறது இடப்பெயர். டோபோனம் என்பது இடப்பெயர். ஈரப்பத அளவி ஹைக்ரோமீட்டர். ஈரப்பத அளவி என்பது ஹைக்ரோமீட்டர். உப்பங்களி. உப்பங்களி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா லகூன். உப்பங்களி என்பது லகூன். உலகளாவிய அமைவிடம் கண்டறியும் தொகுதி குளோபல் பாயிண்டிங் சிஸ்டம். உலகளாவிய அமைவிடம் கண்டறியும் தொகுதி குளோபல் பாயிண்டிங் சிஸ்டம். ஒளி திருப்பும் திறன் அல்பிடோ. ஒளி திருப்பும் திறன் வந்து பாத்தீங்கன்னா அல்பிடோ. ஓசோன் அடுக்கு. ஓசோன் லேயர். ஓசோன் அடுக்கு என்பது ஓசோன் லேயர். கரையை அடைதல். கரையை அடைதல் லேண்ட்ஃபால். கரையை அடைதல் என்பது லேண்ட்ஃபால். கல்மலை ஆலங்கட்டி மலை ஸ்லீட். கல்மலை ஆலங்கட்டி மலை என்பது ஸ்லீட். கண்ட உயர்வு. கண்ட உயர்வு என்பது கான்டினென்டல் ரைஸ். ஓகேங்களா? சோ கான்டினென்ட் என்பது கண்டம், கான்டினென்டல் உயர்வு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது கண்ட உயர்வு கான்டினென்டல் ரைஸ். காந்த புலம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். காந்த புலம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். கிரீன்விச் சராசரி நேரம் கிரீன்விச் மீன் டைம். கிரீன்விச் சராசரி நேரம் கிரீன்விச் மீன் டைம். கோரைகள் செட்ஜஸ். கோரைகள் என்பது செட்ஜஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சம உப்பு கோடு. சம உப்பு கோடு என்பது ஐசோகலின். ஓகேங்களா? ஐசோகலின் என்பது சம உப்பு கோடு. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சமநாள் ஈக்குனாக்ஸ். ஓகேங்களா? சமநாள் என்பது ஈக்குனாக்ஸ். சமநாள் ஈக்குனாக்ஸ். சட்டத்திற்கு புறம்பாக வேட்டையாடுதல் போச்சிங். ஓகேங்களா? சோ போச்சிங் என்பது சட்டத்திற்கு புறம்பாக வேட்டையாடுதல். சுவடு கூறுகள் ட்ரேஸ் எலிமெண்ட். ட்ரேஸ் எலிமெண்ட் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா சுவடு கூறுகள். சூரிய பட்டொளி சோலார் பிளேர். சோலார் பிளேர் என்பது சூரிய பட்டொளி. தனித்த பொருளாதார மண்டலம் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். ஓகேங்களா? சோ எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் என்பது தனித்த பொருளாதார மண்டலம். தனித்தல் மிட்டிகேஷன். மிட்டிகேஷன் என்பது தனித்தல். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தயார் நிலை ப்ரிப்பேர்னஸ். ஓகேங்களா? சோ தயார் நிலை என்பது ப்ரிப்பேர் பண்றோம்னு சொல்லலாம், தயாராகிறது. ப்ரிப்பேர்னஸ் என்பது தயார் நிலை. நில வரைபடவியல் என்பது கார்டோகிராஃபி. நில வரைபடவியல் என்பது கார்டோகிராஃபி. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நிலச்சந்தி. நிலச்சந்தி என்பது இஸ்துமஸ். நிலச்சந்தி என்பது இஸ்துமஸ். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நில வரைபட கோட்டு சட்டம் மேப் ப்ரொஜெக்ஷன். நில வரைபட கோட்டு சட்டம் மேப் ப்ரொஜெக்ஷன். நிரந்தர பனிக்கட்டிகள் பெர்மாஃப்ராஸ்ட். ஓகேங்களா? சோ பெர்மாஃப்ராஸ்ட் என்பது நிரந்தர பனிக்கட்டிகள். நீண்ட மணல் திட்டு ஸ்பிட். நீண்ட மணல் திட்டு ஸ்பிட். பசுமை இல்ல விளைவு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். பசுமை இல்ல விளைவு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். பாலைவனச்சோலை ஒயசிஸ். பாலைவனச்சோலை ஒயசிஸ். புல அளவீட்டு புத்தகம் ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக். புல அளவீட்டு புத்தகம் என்பது ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக். முதன்மை தீர்க்க கோடுகள் பிரைம் மெரிடியன். பிரைம் மெரிடியன் என்பது முதன்மை தீர்க்க கோடுகள். முருகை பவள மொட்டுக்கள் சோ கோரல் பாலிப்ஸ். ஓகேங்களா? சோ கோரல் பாலிப்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா முருகை இல்லைன்னா பவள மொட்டுக்கள்னு சொல்லுவோம். மேக வெடிப்பு கிளவுட் பர்ஸ்ட். மேக வெடிப்பு என்பது கிளவுட் பர்ஸ்ட். வடமுனை குறிய போரியல். ஓகேங்களா? சோ போரியல் என்பது வடமுனை குறிய. வழிமுகம். ஓகேங்களா? சோ வழிமுகம் என்பது ஏர் ஃப்ரண்ட்ஸ். ஏர் ஃப்ரண்ட்ஸ் என்பது வழிமுகம். வளமையம். வளமையம் என்பது ஹாட்ஸ்பாட். வளமையம் என்பது ஹாட்ஸ்பாட். வாழிடம் ஹேபிடட். வாழிடம் என்பது ஹேபிடட். வீக்கம் ஜுவல். ஓகேங்களா? வீக்கம் என்பது ஜுவல். வேகமான நீர்வீழ்ச்சி. சோ வேகமான நீர்வீழ்ச்சி என்பது கேட்டராக்ட். வேகமான நீர்வீழ்ச்சி என்பது கேட்டராக்ட்.
சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th ஜியோகிராஃபியில் இருக்கக்கூடிய புக் பேக்ல இருக்கக்கூடிய கலைச்சொற்கள், அதாவது கடைசி அட்டைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் ஓகேங்களா. ஸோ புக்கோடைய கடைசி எண்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாடவாரியா கலைச்சொற்கள் கொடுத்துருந்துருப்பாங்க. அதையும் நம்ம பார்க்கணும். அறுதி அமைவிடம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அறுதி அமைவிடம் என்பது அப்சல்யூட் லொகேஷன். அறுதி அமைவிடம் என்பது அப்சல்யூட் லொகேஷன். நில வரைபடவியல் ஓகேங்களா. சோ கார்டோகிராஃபி. நில வரைபடவியல் என்பது கார்டோகிராஃபி. உலகளாவிய அமைவிடம் கண்டறியும் தொகுதி குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். சோ இதுல வர்ற ஒரு சில பாயிண்ட் வந்து புக் பேக்ல, அதாவது புக்கோட லாஸ்ட் எண்ட்ல இருக்கக்கூடிய கலைச்சொற்களையும் கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பசுமை இல்ல விளைவு. சோ இப்பதான் பார்த்தோம் பசுமை இல்ல விளைவு என்பது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். பசுமை இல்ல விளைவுங்கிறது இந்த கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன். சோ இந்த வாயுக்களால, இந்த கேஸ்னால என்னது அசாதாரணமாக அதிகரிக்கும் வளிமண்டல வெப்பநிலை தான் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கிரீன்விச் திட்ட நேரம். கிரீன்விச் திட்ட நேரம் என்பது சோ இங்கிலாந்துல கிரீன்விச் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த லெபார்டரி வழியாக செல்லக்கூடிய முதன்மை தீர்க்க கோட்டுடைய தல நேரம் தான் வந்து பாத்தீங்கன்னா கிரீன்விச் திட்ட நேரம் ஓகேங்களா. சோ கிரீன்விச் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஒரு இடம். சோ அந்த வழியா செல்லக்கூடிய அந்த முதன்மை தீர்க்க கோட்டோட தல நேரம் தான் வந்து நம்ம கிரீன்விச் திட்ட நேரம்னு சொல்றோம். அடுத்து நில வரைபட கோட்டு சட்டம் என்பது மேப் ப்ரொஜெக்ஷன். நில வரைபட கோட்டு சட்டம் அப்படிங்கிறது மேப் ப்ரொஜெக்ஷன். நாடு. சோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணு நேஷன் ஓகேங்களா. கலாச்சார ரீதியாக தனித்துவம் வாய்ந்த மக்கள் குழுவாக வசிக்கிற ஒரு தொகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா நேஷன். இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ். சோ இதுல வர பாயிண்ட்ஸும் அந்த கடைசியில இருக்கக்கூடிய அந்த புக் பேக்ல இருக்கக்கூடிய அந்த கலைச்சொற்களையும் கொடுத்திருப்பாங்க. அங்க அதுல இல்லாததும் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு பாடவாரியா வந்துட்டு சில கலைச்சொற்கள் கொடுத்திருப்பாங்க. ஓசோன் அடுக்கு என்பது ஓசோன் லேயர். ஓசோன் அடுக்கு என்பது ஓசோன் லேயர். முதன்மை தீர்க்க கோடு என்பது பிரைம் மெரிடியன். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இரண்டாவது பாடத்துல இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் ஓகேங்களா. சோ புலப்படாத ஆற்றல் என்பது வந்து பாத்தீங்கன்னா டார்க் எனர்ஜி. புலப்படாத ஆற்றல் டார்க் எனர்ஜி. காந்த புலம் என்பது வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட். காந்த புலம் என்பது மேக்னெட்டிக் ஃபீல்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புறநிழல் ஓகேங்களா. சோ இதெல்லாம் கொடுத்திருக்க மாட்டாங்க. புறநிழல் என்பது பெனும்பிரா ஓகேங்களா. சோ பெனம்பிரா என்பது புறநிழல். ஒரு ஒளிபுகா பொருளினால் உருவாக்கப்பட்ட நிழல் பகுதியாக மறைக்கப்பட்ட வெளிப்புற பகுதி தான் பாத்தீங்கன்னா பெனம்பிரா ஓகேங்களா. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குறுங்கோள். ஆஸ்ட்ராய்ட்ஸ் என்பது குறுங்கோள். ஆஸ்ட்ராய்ட்ஸ் என்பது குறுங்கோள். அடுத்து திட்ட நேரம். திட்ட நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டைம் சொல்லுவாங்க. திட்ட நேரம் ஸ்டாண்டர்ட் டைம். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அண்ட இயக்கம் கேலக்டிக் மூவ்மெண்ட். அண்ட இயக்கம் என்பது கேலக்டிக் மூவ்மெண்ட். சமநாள் என்பது ஈக்குனாக்ஸ். ஈக்குனாக்ஸ் என்பது சமநாள், அதாவது நிலநடுக்கோட்டு பகுதியில் சூரியன் செங்குத்தாக தோன்றும் நேரம். இந்த நேரத்தில் இரவு பகல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சமமாக இருக்கும். கூனல் நிலவு ஓகேங்களா. கூனல் நிலவு என்பது கிப்பஸ் ஓகேங்களா. சோ கூனல் நிலவு என்பது கிப்பஸ், அதாவது 1/3 ஒரு பங்கு நிலவின் தோற்றம், அததான் வந்து பாத்தீங்கன்னா கூனல் நிலவுன்னு சொல்றோம். அதான் வந்து கிப்பஸ். அடுத்து சூரிய புயல். சூரிய புயல் என்பது சோலார் பிளேர் ஓகேங்களா. சூரிய புயல் என்பது சோலார் பிளேர். சூரியனில் உருவாகிற அந்த மின்காந்த புயலை தான் வந்துட்டு நம்ம சோலார் பிளேர்னு சொல்லுவோம். சூரிய புயல். அடுத்து சூப்பர் நோவா. சூப்பர் நோவா என்பது ஒரு நட்சத்திரம் வெடித்து மரணம் அடைவது. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இவை 100 மில்லியன் சூரியனுடைய பிரகாசத்தை அடையக்கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நட்சத்திரம் வெடிச்சு ஓகேவா 100 மில்லியன் சூரியனோட பிரகாசத்தை அடையக்கூடும் ஒரு நிகழ்வு தான் அந்த சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லுவோம். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தேர்ட் லெசன். சோ தேர்ட் லெசன் வந்து பாத்தீங்கன்னா மலையாக்கம். சோ மலையாக்கம் என்பது சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜினின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா மலையாக்கம்னா மலையோடைய உருவாக்கம். மலை எப்படி உருவாகுதுதான் ஆர்ஜினின்னு சொல்லுவாங்க. புவித்தட்டுகளின் இடர்செயல்பாட்டுகளால் பாறை கோளத்தின் அமைப்பை சிதைத்து மலையை உருவாக்குதல் ஆர்ஜினி ஓகேங்களா. அடுத்து கொணரோடு எல்லை. கொணரோடு எல்லை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா வெளி மேலோட்டிற்கும் உள் மேலோட்டிற்கும் இடைப்பட்ட அந்த எல்லை பகுதி தான் பாத்தீங்கன்னா கொணராட் பவுண்டரி. அடுத்து முறிவு பிளவு ஷியரிங் ஃபால்ட். ஷியரிங் ஃபால்ட் என்பது முறிவு பிளவு ஓகேங்களா. சோ நிலவியல் பலகை எல்லைகளில் முறிவினால் ஏற்படக்கூடிய பிளவு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷியரிங் ஃபால்ட்னு சொல்லுவோம். லாக்கோலித்ஸ் ஓகேவா. லாக்கோலித்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாக்கோலித் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா புவியோட அடிப்பகுதியிலிருந்து ஒரு குழாய் வடிவில் மேலெழும்பி அரைக்கோள வடிவ முகடாக படிந்து இறுதி காணப்படுவதா பாத்தீங்கன்னா லாக்கோலித்ஸ்னு சொல்லுவோம் ஓகேங்களா. சோ இந்த மாதிரி பாறை அந்த பாறை சம்பந்தப்பட்டதா அந்த லாக்கோலித்ஸ் அந்த மாதிரி வரும் ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லாப்போலித் ஓகேங்களா. சோ லாப்போலித் இது வந்து பாத்தீங்கன்னா லாக்கோலித் ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா லாப்போலித். சோ மிகச்சிறிய தட்டு வடிவில் மேல்நோக்கி குழியாக உள்ள எரிமலை பாறை அமைப்பு தான் பாத்தீங்கன்னா லாப்போலித் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கீழ் வளைவு என்பது பாத்தீங்கன்னா சிங்க்ளைன் சொல்லுவோம். கீழ் வளைவு என்பது சிங்க்ளைன். மடிப்பு மலையின் கீழ் நோக்கிய மடிந்த மடிப்பு தான் பாத்தீங்கன்னா சிங்க்ளைன். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிரஸ்ட்.
கிரஸ்ட் என்பது மடிப்பின் மேல் பகுதியை கிரஸ்ட் அப்படின்னு சொல்றோம். மடிப்போடைய மேல் பகுதியை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிரஸ்ட்னு சொல்றோம். கேட்டஸ்ட்ரோபிசம் ஓகேங்களா. ஸோ கேட்டஸ்ட்ரோபிசம் அப்படிங்கிறது நிலவியல் பலகையின் நகர்வின் காரணமாக, ஸோ அந்த புவியுடைய பலகையுடைய அந்த நகர்வின் காரணமாக புவியில் திடீரென ஏற்படக்கூடிய நகர்வு ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உருமாற்றம். மெட்டமார்பிசம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உருமாற்றம். மெட்டமார்பிசம் என்பது உருமாற்றம். ராக் சைக்கிள் என்பது பாறை சுழற்சி. ஸோ ராக் சைக்கிள் என்பது பாறை சுழற்சி. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பெட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆற்றுப்படுகை. ஆறு செல்லும் வழி அல்லது ஆறு முன்பு சென்ற வழிதான் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீம் பெட் ஆற்றுப்படுகை என்று. வேகமான நீர்வீழ்ச்சி என்பது கேட்ராக்ட் ஓகேங்களா. கேட்ராக்ட் என்பது வேகமான நீர்வீழ்ச்சி. பனி கவிகை. பனி கவிங்கிறது ஐஸ் கேப் ஓகேங்களா. ஐஸ் கேப்ஸ் என்பது பனி கவிகை. கடற்கரை விலகிய பகுதி ஆஃப்ஷோர். ஆஃப்ஷோர் என்பது எனது கடற்கரை விலகிய பகுதி. கண்டத்திட்டின் ஆழமில்லாத பகுதி கடற்கரை விலகிய பகுதி, அதான் ஆஃப் ஷோர்னு சொல்லுவோம். அடுத்து ஆறுகள் தோன்றும் இடம் பாத்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் எ ரிவர். ஸோ சோர்ஸ் ஆஃப் எ ரிவர் தான் பாத்தீங்கன்னா ஆறுகள் தோன்றும் இடம். நீர் பிரிப்பு என்பது வாட்டர் டிவைட். வாட்டர் டிவைட் என்பது நீர் பிரிப்பு. அடுத்து பாலை வனச்சோலை. பாலை வனச்சோலை ஒயசிஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பாலை வனச்சோலை. மழை நீர் நிரம்பிய பாலைவன பள்ளம் தான் பாத்தீங்கன்னா ஒயசிஸ் பாலைவனச்சோலை. அடுத்து பாலைவனம் என்பது டெசர்ட். டெசர்ட் வந்து பாத்தீங்கன்னா பாலைவனம் சொல்லுவோம். அடுத்து உறைபனி கோடு என்பது ஸ்னோ லைன். உறைபனி கோடு என்பது ஸ்லோ லைன். அடுத்து டெல்டா ஓகேங்களா. சோ ஆற்றுடைய முகத்துவாரத்தில் அமைந்துள்ள முக்கோண வடிவ வளமிக்க நிலத்தோற்றம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெல்டான்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆழ்கடல் சமவெளி. அப்சைல் பிளான் சொல்றோம். அபைசல் பிளான் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம் ஆழ்கடல் சமவெளின்னு சொல்றோம். அடுத்து கண்ட எழுச்சி. கண்ட எழுச்சி என்பது கான்டினென்டல் ரைஸ். கண்ட எழுச்சிங்கிறது கான்டினென்டல் ரைஸ். அடுத்து தனித்த பொருளாதார மண்டலம் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் தான் தனித்த பொருளாதார மண்டலம். அடுத்து நிலச்சந்தி என்பது இஸ்துமஸ். இஸ்துமஸ் என்பது நிலச்சந்தி. அடுத்து ஹாட்ஸ்பாட். ஹாட்ஸ்பாட் என்பது கவச பகுதியிலிருந்து பாறைகள் உருகி மாக்மா மேலெலும்பி வெளிவரும் அந்த புவியோட மேல் ஓகேங்களா. சோ பாறைகள் வந்து உருகி அந்த மேக்மா அப்படிங்கிறது மேலெலும்பி வெளிவரும் புவியுடைய மேற்பரப்பு தான் பாத்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட்னு சொல்றாங்க. நிரந்தர பனித்தளம். நிரந்தர பனித்தளம்னு பெர்மாஃப்ராஸ்ட் தான் பாத்தீங்கன்னா நிரந்தர பனித்தளம் சொல்றாங்க. பெர்மாஃப்ராஸ்ட். அடுத்து சுவடு கூறுகள். ட்ரேஸ் எலமெண்ட். ட்ரேஸ் எலமெண்ட் என்பது சுவடு கூறுகள். சுவடு கூறுகள்னா ட்ரேஸ் எலமெண்ட். அடுத்து சம உவர்ப்பிய கோடு ஓகேங்களா. ஐசோகலின் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சம உவர்ப்பியல் கோடு அப்படின்னு சொல்றோம். பெருகு அலை ஜுவல். பெருகு அலை என்பது ஜுவல். வெப்ப உவர் சுழற்சி ஓகேங்களா. தெர்மோகலைன் சர்க்குலேஷன் தான் வந்து தெர்மோகலைன் சர்க்குலேஷன் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா வெப்ப உவர் சுழற்சி. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் பாயண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மிதத்தல். சோ மிதத்தல் என்பது பாயண்ட். காற்று அல்லது திரவத்தின் மீது மிதக்கக்கூடிய பண்பு பாயண்ட். அடுத்து கொலிஷன். கொலிஷன் என்பது மோதுதல் ஓகேங்களா. நகரும் பொழுது மோதி கொள்ளுதல், அதான் வந்து கொலிஷன். சமநிலை ஈக்லிபிரியம். சமநிலை என்பது ஈக்லிபிரியம். மலைச்சரிவு எஸ்கார்ப்மெண்ட். மலைச்சரிவு எஸ்கார்ப்மெண்ட். அடுத்து விரிவடைதல் எக்ஸ்பான்ஷன். விரிவடைதல்னா எக்ஸ்பான்ஷன். ஃபனலிங் ஓகேங்களா. சோ புனல் வடிவ என்பது ஃபனலிங். ஃபனலிங் என்பது புனல் வடிவ. நீர் உறிஞ்சுதல் ஹைக்ரோஸ்கோபிக். ஹைக்ரோஸ்கோபிக் அப்படிங்கிறது நீர் உறிஞ்சுதல். இன்சுலேஷன் உள்வரும் சூரிய கதிர். இன்சுலேஷன் என்பது உள்வரும் சூரிய கதிர். மெட்ரோலஜி வானிலையியல் என்பது என்னன்னு சொல்லுவோம் மெட்ரோலஜின்னு சொல்லுவோம். அடுத்து மாலிகுல்ஸ் மூலக்கூறுகள். சோ மூலக்கூறு என்னன்னு சொல்லுவோம் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உட்புகும் அப்படிங்கிறது பெர்மியபிள். பெர்மியபிள் என்பது உட்புகும். கீழிறங்குதல் சப்சிஸ்டன்ஸ். சப்சிஸ்டன்ஸ் என்பது என்னது கீழிறங்குதல். அடுத்து வெப்ப பகுதி டாரிட். டாரிட் என்பது வெப்ப பகுதி. மிக வெப்பமான மற்றும் வறண்ட நிலையில் உள்ள பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா டாரிட்னு சொல்லுவாங்க. வார்டெக்ஸ் சுழல்னா வார்டெக்ஸ் ஓகேங்களா. சோ திரவம் அல்லது காற்று பெரிய அளவில் சுற்றுதல். திரவம் அல்லது அதாவது திரவம்னா என்னது நீர் அந்த மாதிரி பொருட்கள் அல்லது காற்று வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவில் சுற்றுதல் வார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பாடத்துல இருக்கக்கூடியது போரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடபுலம். போரியல் என்பது வடபுலம். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பவள முட்டுக்கள் கோரல் பாலிப்ஸ். பவள முட்டுக்கள் என்பது பவள பூச்சிகள் அதான் சொல்றோம் ஓகேங்களா. கடல் வெள்ளரி மற்றும் ஜெல்லி மீன்கள் போன்று மென் உடலிகள் இததான் வந்துட்டு கோரல் பாலிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சூழியல் வல்லுநர் எக்கோலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. எக்கோலஜிஸ்ட் அப்படிங்கிறது சூழியல் வல்லுநர். உட்பிரதேச பிரிவுகள் எண்டமிக். என்பது உட்பிரதேச உயிரிகள். உட்பிரதேச உயிரிகள் எண்டமிக். அடுத்து பூச்சியியலர்.
பூச்சியியலர்னா எண்டமாலஜிஸ்ட். எண்டமாலஜிஸ்ட் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பூச்சியியலர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ பூச்சிகளை பற்றிய ஆய்பவர் அல்லது பூச்சிகளை பற்றிய இயலியல் நிபுணர் தான் பாத்தீங்கன்னா எண்டமாலஜிஸ்ட்னு சொல்லுவோம். அடுத்து இயற்கை சூழலுக்கு வெளியில் உயிரிகளை பாதுகாத்தல் எக்ஸ் சிட்டு கான்வர்சேஷன். ஓகேங்களா? இயற்கை சூழலுக்கு வெளியில் உயிரிகளை பாதுகாத்தல் எக்ஸ் சிட்டு கான்வர்சேஷன். கன்சர்வேஷன். ஓகேங்களா? சோ கன்சர்வேஷன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாழிடம் ஹேபிடட். வாழிடம் என்பது ஹேபிடட். ஒரு விலங்கு, தாவரம் அல்லது நுண்ணுயிரியின் இயற்கையாக வாழும் இடம் தான் ஹேபிடட். அடுத்து காயல் லகூன். ஓகேங்களா? ஒரு சிறிய அளவுள்ள கடல் நீர் கடலில் இருந்து பவளப்பாறைகளிலோ மணல் திட்டுகளாலோ பிரிக்கப்பட்டு இருப்பது. ஓகேங்களா? கடல் நீர் வந்துட்டு ஒரு சின்ன பவளப்பாறைகளோ அல்லது மணல் திட்டுகளால பிரிக்கப்பட்டு இருப்பது லகூன் சொல்றோம். ஓஎஸ்எஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாலைவனச்சோலை. ஓகேங்களா? சோ பாலைவனச்சோலை ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? சோ பாலைவனத்துல கூடிய அந்த பள்ளத்துல மழைநீர் நிரம்பி காணப்படுவதா பாத்தீங்கன்னா பாலைவனச்சோலைன்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிலத்தடி உறைபனி. ஓகேங்களா? சோ பெர்மாஃப்ராஸ்ட் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நிலத்தடி உறைபனின்னு சொல்லுவாங்க. பெர்மாஃப்ராஸ்ட். அடுத்து சட்டவிரோதமான வேட்டையாடல் போச்சிங். சட்டவிரோதமாக அத்துமீறி அல்லது எல்லை மீறி அடுத்தவர்களுடைய காப்பகங்களுக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய விலங்குகளை வேட்டையாடுவது அல்லது திருடுவதா பாத்தீங்கன்னா போச்சிங். அடுத்து கோரைகள் செட்ஜஸ். புல்லை போன்ற தாவரம். ஓகேங்களா? சோ புல்லை போன்ற ஒரு தாவரம் தான் பாத்தீங்கன்னா கோரப்புல்னு சொல்லுவோம்ல, செட்ஜஸ். அடுத்து பாத்தீங்கன்னா எளிதில் பாதிக்கக்கூடிய பலவீனமான அப்படிங்கிறது வல்னியரபிள். ஓகேங்களா? சோ எளிதில் பாதிக்கக்கூடிய பலவீனமான என்பது வல்னியரபிள். நெக்ஸ்ட் ஒன் டிசாஸ்டர். ஓகேங்களா? சோ இத லாஸ்ட் ஒன். டிசாஸ்டர் என்பது பேரிடர். சோ எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்து பேரிடர் அபாய குறைப்புனா டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். ஓகேங்களா? சோ பேரழிவுகளால ஏற்படக்கூடிய அந்த அபாயத்தை குறைக்கக்கூடியதா பாத்தீங்கன்னா டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். அடுத்து மீட்சித்திறன். மீட்சித்திறன் என்பது மிட்டிகேஷன். மீட்சித்திறன் என்பது மிட்டிகேஷன். ஓகேங்களா? ப்ரிப்பேர்னஸ் என்பது தயார் நிலை. ப்ரிப்பேர்னஸ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்ல தயாராகிறது. ப்ரிப்பேர்னஸ் என்பது தயார் நிலை. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா முன்னேற்பாடு பிரிவென்ஷன். சோ முன்னேற்பாடுனா பிரிவென்ஷன். அடுத்து பொது விழிப்புணர்வு பப்ளிக் அவேர்னஸ். பப்ளிக் அவேர்னஸ் என்பது பொது விழிப்புணர்வு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விரிதிறன். சோ விரிதிறன் என்பது ரெசிலியன்ஸ். ஓகேவா? ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரிதிறன். ஒரு சமுதாயத்தின் திறனை சமாளிக்கும், அபாயத்தை எதிர்கொள்ளும் மற்றும் ஒரு பேரழிவின் விளைவுகளில் இருந்து மீட்பதுதான் பாத்தீங்கன்னா ரெசிலியன்ஸ் சொல்லுவோம். அடுத்து ஹியூகோ செயல்திட்ட வரைவு. ஹியூகோ ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஆக்ஷன். அதான் சொல்லுவோம். ஹியூகோ செயல்திட்ட வரைவு அப்படிங்கிறது ஹியூகோ ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஆக்ஷன். அதான் சொல்றோம். அதாவது பேரழிவு ஆபத்து குறைப்பை ஊக்குவிப்பதற்காக குறிப்பிட்ட செயல்பாட்டு வழிகாட்டுதல்களை வழங்குவதன் மூலம் 2005-2015 இடைப்பட்ட அந்த பேரழிவு ஆபத்துக்கு குறைப்பு முயற்சிகளுக்கான உலகளாவிய வரைபடம் தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹியூகோ செயல்திட்ட வரைவு அப்படின்னு சொல்றோம். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்து அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் 8 லெசனுக்கு உண்டான நம்ம கலைச்சொற்கள் பார்த்தாச்சு. அடுத்து கடைசி புக் பேக்ல இருக்கக்கூடிய கடைசி பாடத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லா கலைச்சொற்களும் சேர்த்து ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. சோ அதையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஓகேவா? சோ 11th இருக்கக்கூடிய முக்கியமான கலைச்சொற்கள், அதாவது ஓவரால் கலைச்சொற்கள் எல்லாமே பார்த்தாச்சு. சோ 6th 7th 8th நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பாத்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.